welcome back to Vero's Kitchen Tales. As usual, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. பொதுவா எங்களோட சர்க்கிள்ல எங்க ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது உப்மா ஃபேமிலி மாதிரி பாஸ்தா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விதமான பாஸ்தாவையும் நாங்க வீட்லயே செய்வோங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சேமியா ரவை பேக்கெட் மாதிரி தான் இது. ஸோ புதுசா பாஸ்தாவை பத்தி கேள்விப்படுறவங்களா இருந்தா பயப்படாதீங்க, தாராளமா சாப்பிடலாம். இதுல நிறைய ஹெல்தி சாய்ஸஸும் இருக்கு. அதாவது ஹோல் வீட், durum wheat கூட இருக்கு. நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபில 3 ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வெரி வெரி லெஸ் இன்கிரீடியன்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு இன்னைக்கு பண்ண போறோம். ரெண்டாவது இட்ஸ் வெரி குவிக், நீங்க கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். மூணாவது கிட்ஸ் will love it. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா மேக் அண்ட் சீஸ். பேர் கேட்கும்போது சூப்பரா இருக்குல்லங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ மேக்கரோனி எடுத்திருக்கோம். இந்த மேக்கரோனி தான் ஷார்ட் ஃபார்மாக மேக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் கப்புக்கு நம்ம எனக்கு 3 கப்ஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் பெருசாக அளவெல்லாம் இதுக்கு நோட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இது நம்ம எவ்வளோ மேக்கரோனி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 3 கப் மேக்கரோனி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதான் ஸ்டாண்டர்ட் கப்பு. ஸ்டாண்டர்ட் கப்புக்கு 3 கப் எடுத்துகிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஏன்னா இது durum wheat. ஸோ ஊற வச்சாதான் நம்மளால் ஈஸியாக குக் பண்ண முடியும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதை நல்லா சோக் ஆகி நல்லா பல்ஜாகி வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு வாஷ் விடுங்க. நம்ம அரிசி களையிற மாதிரி களைஞ்சிட்டு அதை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேக்கரோனியை வேக வைக்க போகிறோம். நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். குக்கரில் நம்ம ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கிற மேக்கரோனியும் போட்டுக்கோங்க. மேக்கரோனி போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த மேக்கரோனி ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டாமல் இருக்கிறக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக ஒரு ஆயில், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்ற போகிறோம். நீங்கள் என்ன ஆயில் வேணால் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில் என்ன வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதில் ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் 10லேருந்து 12 விசில்ஸ்க்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இதுவே மைதா பாஸ்தாவாக இருந்தால் நம்மளுக்கு 2 விசில் போதும். பட் ஆனால் இது durum wheat இல்லை ஓல் வீட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு 10லேருந்து 12 விசில் வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. ப்ரெஷர் போனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓ சாஃப்ட், நல்லா வெந்திருக்கு. இதை மேக்ஸிமம் தண்ணி இருக்காது. மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அயன் பேன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு அயன் பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட போகிறோம். இது பட்டரோட டேஸ்ட்டு தான் இது பயங்கரமாக இதுக்கு கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் உருகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மேக்கரோனியை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் டோஸ்ட் இட். நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சு மேக்கரோனியை. ஜஸ்ட் அந்த பட்டரோடு அப்படியே ஒரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு டோஸ்ட்டு தான் கொடுக்க போகிறோம். டோஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு உங்களோட ஃபேவரட்டான சீஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நார்மலாக இருக்கிற அந்த சீஸ் ஸ்லைசஸ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஃபேவரட் சீஸ் என்ன வேணால் ஆட் பண்ணலாம். செடார், மொசரெல்லா, எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட். இது எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் நம்மளோட 90% மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் மீதி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், சீஸியாக இருக்குது பார்க்குறக்கே. இப்போ சீசனிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஆட் பண்ணுறேன். உங்களோட டேஸ்ட்டு தான், நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.